Hi students, now we are going to see second lesson book exercise 8 வந்து பார்க்க போறோம். So questionல வந்து என்ன கொடுத்திருக்காங்களா பார்க்கலாம். Receipts and payment account கொடுத்திருக்காங்க. Calculate the amount of subscription to show in income and expenditure account on 31st December 2018. ஓகேவா? இப்போ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் கோட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன், இதில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படின்னு மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எந்த அக்கௌண்ட்ல அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல. எந்த இயருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 31st December 2018. ஸோ இதனுடைய ஓப்பனிங் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா ஜனவரியில் இருக்கும். அப்போ ஜனவரினா 1/1/2018 to 31st 12/2018 இந்த இயருக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெசிப்ட்ஸ் பேமெண்ட், இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2017 2018 2019 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மளை வந்து எந்த இயருக்கு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2018. அப்போ 3 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து 2018 என்ன சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து 2018 அப்படிங்கிறது வந்து என்ன இயர் அப்படின்னு கேட்டால் கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் இயர் அப்படின்னா நடப்பாண்டு, இப்போ நடந்துட்டு இருக்க ஆண்டு. இப்போ 2017 பார்த்தோம்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர்னா முந்தைய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2019 பார்த்தோம்னா இது வந்து சப்சிக்வெண்ட், இனி வரப்போற ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எந்த இயருக்கு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்னா 2018, தட் இஸ் வந்து கரண்ட் இயர். அப்போ கரண்ட் இயர்ல என்ன சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எங்க அப்பியர் ஆகும் அப்படின்னா இன்கம் சைட்ல வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? அப்புறம் இதை ரீட் பண்ணிக்கணும். கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதில் சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு மெத்தடாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 எவ்வளோ அப்படின்னா 8,000 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 இந்த இயருக்கு அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா பெற வேண்டியது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங்னா கொடுபட வேண்டியதுன்னு இருக்கு. இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்னா சப்ஸ்கிரிப்ஷன் பெற வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கரண்ட் இயரில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது 8,000 வந்து இன்னும் பெற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது வந்து நமக்கு வந்து இன்கம், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்கம். ஓகேவா? அதனால கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கூட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எப்பவுமே, அதாவது கரண்ட் இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் எப்பவுமே என்ன பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹெட்டிங்லாம் வந்து எழுதிக்கணும். எப்படி எழுதணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதினா போதும். இங்கே நேம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் 2 மார்க்னால நமக்கு அந்த அசோசியேஷன் நேம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார் த இயர் எண்டிங் 31st December, எந்த இயர் அந்த இயரை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். 2018 அதுக்கும் டேட்டா கிரெடிட்டா 2 சைட்ஸ் வந்து என்ன எழுதிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்? இன்கம் வந்து எழுதிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்போவுமே எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா இன்கம் சைடில் வந்து அப்பியர் ஆகும். இன்கம் சைடில் போயிட்டு பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அந்த கரண்ட் இயரோட இதை வந்து இன்னர் காலத்தில் ரைட் பண்ணி காமிக்கணும். பிகாஸ் இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணி இன்னர் காலத்தில் வந்து அந்த கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ கரண்ட் இயருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,72,000 இருக்குது. அதை ரைட் பண்ணிவிட்டு அது கூட அதாவது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் நீ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி காமிக்கணும். ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பிராக்கெட்டில் 2018 அப்படின்னு ரைட் பண்ணாலே போதும். ஸோ எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தோம் அப்படின்னா 8,000. இப்போ இது ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் வந்து ரைட் பண்ணால் போதும். 1,80,000 அப்ளை பண்ணிவிட்டு 2 லைன் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு கீழே வந்து ரைட் பண்ணிடணும். வேறு எங்கேயுமே இது அப்பியர் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று வந்து 2019 ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இது வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இப்போ கரண்ட் இயர் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். 2019 வந்து நம்ம 18 ரிசீவ் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டி சைடில் அப்பியர் ஆகும்.
ஆனால் இங்கே நமக்கு வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இங்கே கொஸ்டின்லேயே வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்னு கேட்டிருந்தா நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் போட்டு காமிக்கணும். இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட் எதுவுமே கேட்கல. ஒன்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி அப்ளை பண்ணுவான்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து அப்ளை பண்ணி அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு புக் எக்ஸசைஸ் வந்து 9 வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ how the following items will appear in the final accounts அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே கேட்டாங்க. ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னா கொஸ்டினில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பேலன்ஸ் ஷீட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு கேட்டால் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டால் நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டும் சேர்த்து ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து நமக்கு வரும். ஓகேவா? இப்போ ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் கிளப் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2019 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து 2017 and 18 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து எவ்வளோ அப்படின்னா 10,000. நெக்ஸ்ட் வந்து 18 and 19 இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கரண்ட் இயர். ஓகேவா? அதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2019 and 20 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து என்ன இயர் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர், இது வந்து கரண்ட் இயர், இது வந்து சப்சிக்வெண்ட் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா there are 200 members in a club, each paying amount subscription of ₹400. அப்போது அந்த கிளப்பில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 200 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? அதாவது கரண்ட் இயரில். ஓகே, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ருபீஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா 400 rupees வந்து பே பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒருத்தர் வந்து 400னா 200 மெம்பர்ஸ் எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம இன்கம் சைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 2017 and 18. 2017 and 18 அப்படிங்கிறது என்ன இயர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2000 ஸ்டில் டியூனா இன்னும் பெறப்படாமல் அப்படியே நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே அப்பேர் ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அப்போது அசெட் சைடில் போயிட்டு இந்த அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசெட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கரண்ட் இயருடைய என்ன ப்ரிப்பேர் பண்ணலன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஹெட்டிங் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st என்ன எழுதிக்கோ அப்படின்னா March 2019 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன ரைட் பண்ணோம் அப்படின்னா டெட்டார் கிரெடிட்டார் இதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக நம்ம எழுதிப்போம். இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். இங்கே வந்து இன்கம் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டால் இன்கம் சைடில் அப்பியர் ஆகும். இப்போ 3 years கொடுத்துருக்காங்க. நம்ம போட போகிற இயர் வந்து எதுனா 2018 and 19 இதுதான் கரண்ட் இயர். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன ரைட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால் பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படின்னா 2018 and 2019 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50,000 இருக்குது. இதை ரைட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா there are 200 members in a club, each paying வந்து எவ்வளோ அப்படின்னா 400 rupees பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எழுதணும் calculation of subscription அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டோட்டல் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஈச் ஒன் பேயிங் வந்து எவ்வளோ அப்படின்னா 400 rupees வந்து பே பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ 200ஐயும் இந்த 400ஐயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகேவா? அப்போ 200 into 400 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். 0 0 0 again 0 0 again also 0 0 0 4 2s are 8. அப்போ 80,000 வருது. ஆனால் நமக்கு கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் 50,000 தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போது வர வேண்டியது வந்து எவ்வளோ அப்படின்னா 80,000 வர வேண்டியது. ஆனால் அந்த கரண்ட் இயருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 50,000 தான் வந்திருக்கு. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா 30,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை இந்த கரண்ட் இயரில் போயிட்டு என்ன பண்ணி காமிக்கணும்னா ஆட் பண்ணி காமிக்கணும். இங்கே வந்து நம்ம என்ன நினைக்கணும், ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணோம். எவ்வளோ அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 30,000 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த 30,000 இங்கே அப்ளை பண்ணி டோட்டலாக அவுட்டர் காலத்தில் 80,000 வந்து ரைட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி as on 31st March 2019 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இங்கே வந்து liabilities அப்படின்னு எழுதிப்போம். இங்கே வந்து assets அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து ப்ரீவியஸ் இயர் 2017 and 18 கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே கொஷின் ரெசிப்ட் சைடில் கொடுத்துருந்தா இங்கே உள்ள எதை எடுக்க மாட்டோம், ப்ரீவியஸ் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க மாட்டோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2017 and 18க்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 2000 வந்து ஸ்டில் டியூன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எப்போவுமே அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், அசட் சைடில் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ரைட் பண்ணி 2017 and 18 அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு 2017 and 18க்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2000 rupees இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2018 and 19 சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ அப்படின்னா 30,000 ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து எகைன் எழுதணும். 2018 and 2019க்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 30,000 இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். எங்கே அப்பியர் ஆகும்னு மட்டும் ரைட் பண்ணி 2 லைன் இங்கே அப்ளை பண்ணி காமிச்சிடணும். நெக்ஸ்ட் லைபிலிட்டி சைடில் வந்து 2019 and 20 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்களா, இது வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நெக்ஸ்ட் இயர் கரண்ட் இயர் போட்டுட்ருக்கோம் இல்லையா, கரண்ட் இயர்லேயே வந்து நெக்ஸ்ட் இயருக்கு உள்ள சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் இயருக்கு உள்ள அமௌண்ட்டை கரண்ட் இயரில் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருந்தால் அது வந்து லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 2019 and 2020க்கு கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனை லைபிலிட்டி சைடில் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணி அந்த சப்சிக்வெண்ட் இயரில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5,000 கொடுத்துருக்காங்க. இந்த 5,000 மட்டும் ரைட் பண்ணி 2 லைன் போட்டு காமிச்சா போதும். ஓகேவா? புரிஞ்சதா?